வணக்கம். இப்பொழுது நாம் கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம். முதலில் சூரியன், அதாவது தந்தை. சூரியன் நட்சத்திரங்களின் தந்தை எனப்படுபவர். பூமியிலிருந்து 93 மில்லியன் மைல் தொலைவில் அனைத்து கிரகங்களையும் சேர்த்து வருவதைப் போல் 750 மடங்கு பெரியதாகவும் உள்ளது. இந்து மதத்தில் உயிரின் ஆதாரமாக வணங்கப்படுகிறார். விஷு, சங்கராந்தி போன்ற திருநாள்களில் வழிபடப்படுகிறார். மேலை நாடுகளில் அப்போலோவாக அறியப்படுகிறார். ஜோதிடத்தில் சூரியன் ராஜா, ஆவி, உயிர் சக்தி, அதிகாரம், தந்தை, அதுவே பெண்களாயிருந்தால் கணவர் ஆகியவற்றின் குறியீடு. சிம்ம ராசி, இதயம், ஞாயிறு, ஆரஞ்சு நிறம், தங்கம், செம்பு ஆகியவற்றை ஆட்சி செய்கிறார். பலமான சூரியன் தைரியம், தலைமை, ஆரோக்கியம் தர அவரே பாதிக்கப்பட்டால் அகங்காரம், இதயம், கண் நோய், காய்ச்சல் போன்றவை உண்டாகும். அரசு, நிரந்தர பதவிகள், தங்கம், மருத்துவம், துணி, போக்குவரத்து தொடர்பான தொழில்களை குறிக்கிறார். குங்குமப்பூ, தேவதாரம், ஆரஞ்சு போன்ற செடிகள், சிங்கம், குதிரை போன்ற விலங்குகளையும் 1, 4 ஆகிய எண்களையும் சூரியன் குறிக்கிறார். சூரியன் பலவீனமாக இருந்தால் தங்கத்தில் வைரமோ மாணிக்கமோ அணிவது வந்தது. சூரியன் சக்தி, படைப்பாற்றல், உயிரின் ஆதாரம், வானியலிலும் புராணத்திலும் ஜோதிடத்திலும் மைய இடம் வகிக்கிறார். இத்துடன் சூரியனை பற்றிய விவரங்களை முடித்துக் கொள்வோம். மீண்டும் சந்திரனை பற்றி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.